Hi dears, welcome to all. Today you are going to learn 10th standard maths in practical geometry. It contains totally 3 topics. That is 3 types. First one, construction of similar triangles. What is similar triangles? Second one, construction of triangles. Third one, construction of tangent to a circle. Okay, first point is already finished in previous class. Now let's start the construction of triangles. Listen, we have already learned in previous class. Previous class means in 7th standard or 8th standard, how to construct the triangle when sides and angles are given. சைட்ஸையும் ஆங்கிள்ஸையும் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள்ஸ் வரைகிற கான்செப்டை நீங்கள் ஆல்ரெடி 7th 8thலேயே பார்த்துட்டீங்க. அதே ட்ரையாங்கிள் தான் இங்கேயும் ட்ரா பண்ண போகிறோம். பட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த கிவன் அப்படின்னு பார்க்கணும். In this section, let us construct the triangle. சேம் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்? ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். When the followings are given. என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்கணும்னு பாருங்கள். The base, vertical angle and median on the base. பேஸ்க்கு ஒரு சென்டிமீட்டர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஆங்கிள், தட் சம் ஆங்கிள்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்டு எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண 3 கான்செப்ட் இருக்கணும் இல்லையா? தட் இஸ் 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஒன் இஸ் பேஸ், second one is vertical angle, and third one is median on the base. First of all, what is median அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். Median means it's like midpoint. It's like midpoint. யாருக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்கணும்னு பாருங்களேன். அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேஸுக்கு மீடியனை ட்ரா பண்ணணும். அப்போது பேஸ்க்கு தான் மிட் பாயிண்ட்டை ட்ரா பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியன்னா இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ மிட் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி தேர்ட் மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். தி பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், அதே தான் ஒரு சென்டிமீட்டர் வேல்யூ ஒரு ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மீடியனுக்கு பதில் அந்த பிளேஸில் ஆல்டிடியூடை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சேம், இட்ஸ் லைக் ஆல்டிடியூடு என்ன தான்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் லைன் பட் மீட் அட் 90 டிகிரி. யாருக்கு 90 டிகிரி மீட் பண்ணணும்னு பாருங்கள். ஆன் தி பேஸ். பேஸ்க்கு நீங்கள் வரைகிற ஸ்ட்ரெயிட் லைன், தட் இஸ் ஆல்டிடியூட், மீட் அட் 90 டிகிரியாக இருக்கணும். சரி, தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். தி பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் தி பாயிண்ட் ஆன் த பேஸ் வேர் தி bisector. This is the third measurement, bisector of the vertical angle. Bisector concept means divide into 2 parts. Divide into 2 parts. யாரை டிவைட் பண்ணணும்? அவங்க கொடுத்த வெர்டிக்கல் ஆங்கிளை பாதியாக டிவைட் பண்ண போது அந்த லைன் யாரை மீட் பண்ணணுமா? சேம் பேஸை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம், இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? ஸோ கொஷினை கவனிக்கிறீங்களா? லிசன். ஸோ த கொஷின் இஸ், construct a triangle PQR which base PQ is 4.5 centimeter and angle R is 35 degree and third last measurement median value. மீடியன் யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகணும்னு சொல்லியிருக்காங்க? R to RG. அப்போது R to RG மீன்ஸ் RG தான் உங்களுடைய மீடியன். RG தான் யார்ப்பா? மீடியன். ஓகேவா? மீடியன் மீன்ஸ் இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சரி. ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? லிசன். சொல்யூஷன். First of all, you draw the rough diagram. So, it's same rough diagram. மீடியனுக்கும் இதே rough diagram தான், ஆல்டிடியூடுக்கும் இதே rough diagram தான். பட் சின்ன டிஃப்ரென்ஸ் காமிப்போம், தட்ஸ் ஆல். இந்த மீடியன் மிட் பாயிண்டில் இருக்கும். யாருக்கு? பேஸ்க்கு. அதுவே ஆல்டிடியூடாக இருந்தால் இந்த லைன் அட் 90 டிகிரியில் இருக்கும் பேஸ்க்கு.
ஓகேவா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதை நடத்தும் போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ மீடியன் கான்செப்டை கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் ஃபஸ்ட் கொஷினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வாட் இஸ் த பேஸ்? PQ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே நான் கொஷினில் இருக்கிறத பார்த்து கிவன் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் கிவன் இங்கே எங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது, நீங்களும் அதே மாதிரி எழுதிடாதீங்க. சொல்யூஷனுக்கு கீழேயே கிவன் எழுதுங்க. என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க? PQ ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் R ஈக்குவல் டு 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு மீடியன் வேல்யூ, மீடியன் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கிவனை எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ட்ரா தி பேஸ். பேஸ் பாருங்கள், எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம்? 4.5. இது தெரியுதா? 4க்கும் 5க்கும் மிடில் இருக்கிறதா 4.5. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட் இஸ் denoted by PQ. How many centimeter? 4.5 centimeter. ரஃப் டயக்ராமில் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ PQ is 4.5 centimeter. Next, the second step is measure the vertical angle. ஸோ நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் வரும்போது கண்டினியூட்டி இருக்கணும். அதனால தான் திரும்ப நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வெர்டிக்கல் ஆங்கிள்னால் ரஃப் டயக்ராமில் தெரியும், டாப்பில் தான் எங்கேயோ வரப்போகுது. பட் இந்த பொசிஷன் நம்ம டயக்ராமில் இப்போ கிடைக்காது. அந்த பர்பஸ்க்காக தான் ஆப்போசிட்டில் அந்த ஆங்கிளே எடுக்கணும். ஸோ ப்ரொடெக்டர் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். உங்களோட அந்த ப்ரொடெக்டரோட மிடில் பாயிண்ட் Pயில் இருக்கணும். தட் மீன்ஸ் பேஸோட ஃபஸ்ட்டு எட்ஜில் இருக்கணும். அவங்க கேட்டிருக்கிற ஆங்கிள், தட் மீன்ஸ் கொடுத்துருக்குற ஆங்கிள் 35 டிகிரி. ஸோ 35 டிகிரி எங்கே வரும் பாருங்கள். திஸ் இஸ் 0, 10, 20, 30, 35. நிறைய பேர் 35 இங்கே எடுத்துருவீங்க. இங்கே எடுத்துட்டிங்கன்னா அது அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக மாறிடும். 35 டிகிரி அப்படின்றது 90 டிகிரியை விட லெஸ் தென் வேல்யூ. ஸோ 35 டிகிரின்றது 90 டிகிரிக்கு இருக்குது பாருங்கள். 90 டிகிரிக்கு இன்சைடில் வரணும். 35 டிகிரி என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்போது 35 டிகிரிக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். செகண்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ காம்பஸ் யூஸ் பண்ண போகிறோம். காம்பஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக பென்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறது, பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. தட் இஸ் த கரெக்ட் ப்ரொசீஜர். அப்போ தான் உங்களுக்கு டயக்ராம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். கொஞ்சம் கேப் கொடுத்து டிகிரி எழுதிக்கோங்க. தட் இஸ் 35 டிகிரி. வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்புன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம அடுத்த ஸ்டெப் வரும்போது முடிச்சுக்க 2 ஸ்டெப்பு முடிச்சுட்டு தான் வரணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ட்ரா பண்ணியிருக்கோம்? பேஸ். தட் இஸ் PQ. how many centimeter? 4.5 centimeter. ஸ்டெப் 2 என்ன ட்ரா பண்ணியிருந்தோம்? ஆப்போசிட் ஆங்கிள். தட் இஸ் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள். வாட் இஸ் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள்? இட் இஸ் 35 டிகிரி. ஸோ எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். அட் Pயில் தான் உங்களுடைய மிடில் ஆஃப் த ப்ரொடக்டர் இருக்கணும். So joining the two concept. So this is 35 degree. இப்போ தான் தேர்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் ட்ரா பண்ணிங்க இல்லையா? இட்ஸ் லைக் எக்ஸ். ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிளுக்கு 90 டிகிரி லைன் வரையணும். நல்லா கொஷினை கவனிங்க. நான் சொல்கிற வார்த்தையையும் கவனிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சேம் அதே உங்களோட மிடில் பாயிண்ட் Pயில் தான் இருக்குது. ஆனால் பேஸ் எங்கே இருக்கணும்? PXயில் உன்னுடைய ப்ரொடக்டரோட பேஸ் இருக்கணும். இப்போ இந்த PXக்கு 90 டிகிரி சிம்பிள் வரையணும். பாருங்கள், PX இருக்கா? இந்த PXக்கு 90 டிகிரி சிம்பிள். 90 டிகிரி இருக்கா? அவ்வளோதான்ப்பா. இதுக்கு ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். யாருக்கு 90 டிகிரி லைன் வரைஞ்சோம்? யாருக்குப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். PX, தட் இஸ் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் ட்ரா பண்ணிங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். இட்ஸ் லைக் 90 டிகிரி. ஓகே, ஸோ இங்கே நான் கேப் கொடுத்தேன் அப்படின்றது தெரியுதா? ரொம்ப மெர்ஜ் பண்ணிக்கிட்டு எழுதுனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் போட முடியாது.
கம்பல்சரி இந்த பாக்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு மார்க்கும் இதில் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, லிசன். இட்ஸ் லைக் ஒய். ஸோ 3 steps இஸ் ஓவர். 4th ஸ்டெப் பாருங்கள். எப்போவுமே எல்லாத்துக்குமே முடிக்க திரும்ப ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 4.5 base PQ. It is 4.5 centimeter. Second step is opposite vertical angle. நான் வைக்கிற பொசிஷனை கவனிச்சுக்கோங்க. 10, 20, 30, 35 degree. So joining these two concepts, it is X. Okay, it's like 35 degree. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் இப்போ தான் முடித்தேன். இந்த 35 டிகிரி வரைஞ்சோம் இல்லையா, இந்த பிஎக்ஸ் லைனுக்கு ஒரு 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். அதாவது பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ பிஎக்ஸ்க்கு பர்பண்டிகுலர் லைன் இட் இஸ் டினோட்டட் பை ஒய். எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கையோடு இங்கே பாக்ஸ் சிம்பிள் போட்டுருங்க. இட் இஸ் டினோட்டட் பை 90 டிகிரி. ஓகே, 4 steps ஆர் ஃபினிஷ்ட். ஐ திங்க் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் பாருங்கள். டோட்டலாக 6 steps இருக்குது. இப்போ நம்ம 5th ஸ்டெப் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே அதே ப்ரொசீஜராக தான் வரணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ட்ரா தி பேஸ். ஹவு மெனி சென்டிமீட்டர்? 4.5 centimeter. It is denoted by PQ 4.5 centimeter. Okay, sorry, listen. 4th step பாருங்க. 3rd step மட்டும்தான் முடித்தேன். 4th step போடல பாருங்களேன். என்ன தெரியுமா 4th step? உங்களுடைய பேஸுக்கு பைசெக்டார் வரையணும். ஓகே, ஸோ பேஸ்னா யார்? PQ. பைசெக்டார்னா எப்படி வரையணும்னு நான் சொல்லியிருக்கேன். மோர் தென் ஆஃப் எடுக்கணும். பேஸ்க்கு மோர் தென் ஆஃப் எடுங்க. எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க், தட் இஸ் அப் அண்ட் டவுன். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டை அட் பி பாயிண்டில் வைங்க. அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயினிங் தீஸ் டூ ஆர்க்ஸ், தட்ஸ் ஆல். இட் இஸ் டினோட்டட் பை ஓ. அதாவது 90 டிகிரி லைனும் உங்களுடைய பைசெக்டாரும் ஒரு இடத்துல மீட் ஆகிருக்கும். ஓகே, சாரிப்பா, 4th ஸ்டெப் மிஸ் பண்ணதுனால தான் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ 4th ஸ்டெப் என்ன வரைஞ்சோம்? பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ 5th ஸ்டெப் கவனிக்கிறீங்களா? லிசன். 4th ஸ்டெப் வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். நான் 1 by 1 ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? பேஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன ட்ரா பண்ணணும்? ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள். நான் வைக்கிற பொசிஷனை கவனிங்க. 35 டிகிரி. ஜாயினிங் தீஸ் டூ கான்செப்ட், தட் இஸ் P point and angle point. It is denoted by X. It is 35 degree. ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த PX லைனுக்கு 90 டிகிரி லைன் வரையணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இட் இஸ் 90 டிகிரி. ட்ரா பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். 90 டிகிரி பாயிண்ட் அண்ட் P பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஓவர் ஒய். ஓகேவா? இட் இஸ் டினோட்டட் பை 90 டிகிரி. 4th ஸ்டெப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மோர் தென் ஆஃப் எடுங்க. பேஸ்க்கு மோர் தென் ஆஃப் எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்தாச்சு. மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு அதே வேல்யூ ஆஃப் காம்பஸை P பாயிண்டில் வைங்க. மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க், தட்ஸ் ஆல். ஸோ ஜாயினிங் தீஸ் டூ ஆர்க்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இட் இஸ் டினோட்டட் பை ஓ. சில டைம் உங்களுடைய 90 டிகிரி லைனும் இந்த ஆர்க்கும் மீட் ஆகிடும். பட் ஸோ மெனி டைம்ஸ் மீட் ஆகாது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம 5th ஸ்டெப்பே ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஓ பாயிண்டில், தட் இஸ் உங்களோட 90 டிகிரி லைனும் நீங்கள் வரைஞ்ச பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் ஆகிருக்கிற இடத்த வச்சு தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட்டும், தட் இஸ் ஃபஸ்ட் எட்ஜ் ஆஃப் பேஸ் அண்ட் செகண்ட் எட்ஜ் ஆஃப் பேஸ் ஒன்றா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு
தட் இஸ் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்கா, இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நிறைய பேர் இங்கே வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய பைசெக்டார் லைனும் 90 டிகிரி லைனும் மீட் ஆகிற இடத்த வச்சு தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சா, தெரியுதா பாருங்கள். சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கிற விஷயம் கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி இந்த எட்ஜிலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்ப்பா. ஸோ 5 ஸ்டெப்ஸ் ஆர் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் போகிறோம். நான் இதிலே 6th ஸ்டெப் ட்ரா பண்ணுறேன், பிகாஸ் 5 ஸ்டெப்ஸை திரும்பவும் வரைஞ்சி போடணும். கவனிச்சிருப்பீங்க, ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டெப் தான்ப்பா 6th ஸ்டெப். என்னன்னு பாருங்களேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருந்தாங்க, மீடியன் வேல்யூ இஸ் 6 சென்டிமீட்டர். அதை தான் இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் எடுத்து 6 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டேன்னா இதுக்கு நேம் நோட் பண்ணிக்கலாமா? இட் இஸ் டினோட்டட் பை ஜி. இது பர்பண்டிகுலர் பைசெக்டார். அந்த பர்பஸ்க்காக தான் நான் 90 டிகிரி சிம்பிள் போடுறேன். கவனிங்க. ஸோ எடுத்துக்கிட்ட 6 சென்டிமீட்டர் வேல்யூவுடைய ஷார்ப் ஆஃப் காம்பஸை ஜியில் வைக்கணும்ப்பா. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்துட்ருக்க மீடியன், இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஆல்டிடியூட், இது ரெண்டுத்துக்கும் இந்த 5 ஸ்டெப் காமன்ப்பா. என்னென்ன 5 ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேஸ் ட்ரா பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு வெர்டிக்கல் ஆங்கிள். தேர்டு ஸ்டெப்பு வெர்டிக்கல் ஆங்கிளுக்கு 90 டிகிரி லைன் வரையணும். ஃபோர்த்து ஸ்டெப்பு பேஸ்க்கு பைசெக்டார் வரையணும். 5th ஸ்டெப்பு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இது வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான் ஆல்டிடியூடுக்கு. ஆர்க் கட் பண்ணுற ஸ்டைல் தான் வேறு. ஸோ மீடியனுக்கு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எங்கே வைக்கணும்ப்பா? ஜி பொசிஷன், தட் இஸ் பேஸில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கோம், அங்கே வைங்க. நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் அது ஆல்டிடியூட். ஸோ கொஷினை கவனிங்க, நான் வரைகிற லுக்கு கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆல்டிடியூட். பட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது மீடியனுக்கு எப்படி வரையணும்னு பாருங்கள். 2 சைட்லேயும் ஆன் சர்க்கிளில் ஆர்க் கட் பண்ணணும். வைக்கிற பொசிஷன் தெரியுதா? காம்பஸோட ஷார்ப் எங்கே வைக்கணும்னு தெரியுதுங்களா? ஸோ ஜி பாயிண்ட் அது எங்கே இருக்கும்? பேஸில் இருக்கிற ஒரு பொசிஷன். மீடியனை பற்றி பேசுறதுனால இந்த மிட் பாயிண்டில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ காம்பஸை ஜி பாயிண்டில் வைங்க. ஆன் சர்க்கிளில் 2 பக்கமும் கட் பண்ணணும். ட்ரா பண்ணது புரிஞ்சிருக்கா? தட்ஸ் ஆல்ப்பா. ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆர், அனதர் சான்சஸ் ஆர் டேஷ். யாராவது ஒருத்தரை ஜாயின் பண்ணால் போதும். ஜாயினிங் PR அண்ட் ஜாயினிங் QR. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோமா? நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து கிராஸாக கட் பண்ணதுனால அந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இட் இஸ் ஹைலைட்டட் பை டாட்டட் லைன். ஓகே, அப்போ தான் நம்ம வரைஞ்ச ட்ரையாங்கிளுக்கும் மீடியன் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். இப்போ கொஷினில் கொடுத்தது ஃபில் பண்ணிவிடுங்க. ஆங்கிள் R தான் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 35 டிகிரி. இந்த மீடியன் வேல்யூ எவ்வளோப்பா? 6 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். எல்லா வேல்யூஸும் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோ. இந்த சைடு வரைஞ்சாலும் இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பட் 1 ட்ரையாங்கிள்ஸ் இட்ஸ் மோர் தென் எனஃப். இன்னொரு சான்ஸ் சிலர் வரைஞ்சி காமிப்பாங்க, வரைஞ்சாலும் ஒன்றும் தப்பில்லை. ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? திரும்பவும் நான் ஸ்டெப்ஸ் ரீகால் பண்ணுறேன். லிசன். ஃபர்ஸ்ட் ரீட் த கொஷின் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன் ட்ரா த ரஃப் டயக்ராம். ஓகே, சேம் ட்ரையாங்கிள் தான். நடுவில் ஒரு லைன் வரையணும். மேலே வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த லைனில் வேல்யூவை மெஷர் பண்ணிவிடுங்க. மீடியன் வேல்யூவோ ஆல்டிடியூட் வேல்யூவோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆல்டிடியூட். இப்போ மீடியனாக இருக்கிறதுனால நம்ம மெஷர் பண்ணிட்டோம். வாட் இஸ் த ஸ்டெப் 1ன்னு பாருங்கள். ட்ரா த பேஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரையணும்? பேஸ். ஹவு மெனி சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன? ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் ட்ரா பண்ணணும். நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன். ப்ரொடக்டர் எப்படி வைக்கணும்? ஆப்போசிட்டில் தலைகீழன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொடக்டரை அட் P பாயிண்டில் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், தெரியுதா? ஸோ 35 டிகிரிக்கு ஒரு டாட் வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த கேப் எவ்வளோ டிகிரியை மெஷர் பண்ணுது? 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு
தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், அதே பேஸ் வரைஞ்சிட்டும் ஆங்கிள். தேர்ட் ஸ்டெப்பு நீங்கள் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் வரைஞ்சிங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். இப்போ பாருங்கள், 90 டிகிரி லைன் எப்படி வரையணும்னு சொல்லியிருந்தேன். அதே பொசிஷன் பி பாயிண்டில் தான் இருக்கணும், பட் பேஸில் இருக்கணும். பேஸ் எங்கேவா இருக்கணும், பிஎக்ஸில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ன்றப்ப உங்களோட பேஸ் பிக்யூவில் இருந்துச்சு, 90 டிகிரி லைன் வரையணும் அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டர் எங்கே இருக்கணும், பேஸு பிஎக்ஸில் இருக்கணும். 90 டிகிரி டாட் வச்சு லைன் வரைஞ்சிக்கோங்க. இட் இஸ் டினோட்டட் பை ஒய். இந்த லைனோட பேர் பிஒய். ஃபோர்த்து ஸ்டெப்பு பைசெக்டார். யாருக்கு, பேஸுக்கு பைசெக்டார் வரைய போகிறீங்க. மோர் தென் ஆஃப், நல்லா இவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அதே வேல்யூ ஆஃப் கம்பஸை கியூவில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க், அந்த ஆர்க் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது பர்பண்டிகுலர் பைசெக்டார். அந்த பர்பஸ்க்காக தான் 90 டிகிரி போட்டிருக்கோம். புரியுதா? சரி, லாஸ்ட் தட் இஸ் ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்கள். அதே மாதிரி தான் ஸ்டெப் 1 பேஸு, ஸ்டெப் 2 ஆப்போசிட், திரும்ப வச்சு காமிக்கிறேன். ஸ்டெப் 2 ஆப்போசிட் ஆங்கிள், ஸ்டெப் 3 என்ன, ஆப்போசிட் ஆங்கிள் வரைஞ்சதுக்கு 90 டிகிரி லைன் வரையணும். ஸ்டெப் 4 பைசெக்டார். இப்போ தான் ஸ்டெப் 5 சொல்ல போகிறேன். உங்களுடைய நான் காமிக்கிற லைன் கவனிங்க. இந்த 90 டிகிரி லைனும் உன்னுடைய பைசெக்டாரும் கண்டிப்பாக ஒரு இடத்துல மீட் ஆகும். மீட் ஆகாமல் சில டைம் எங்கேயோ கூட நின்றுடும். அப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அது மீட் ஆகிடும். இட் இஸ் டினோட்டட் பை ஓ. சர்க்கிள் வரைய போகிற சென்டர் பாயிண்ட் அதான். ஸோ சென்டர் பாயிண்டில் காம்பஸை வச்சுட்டு இந்த பி பாயிண்ட்டையும் அதே மாதிரி இந்த கியூ பாயிண்ட்டையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சர்க்கிள் வரைங்க. ஓகேவா? இந்த ஓபி அண்ட் ஓக்யூ தான் நமக்கு ரேடியஸ். பார்த்துட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் ஓவர். கண்டிப்பாக இந்த 5 ஸ்டெப்பு தான் ஆல்டிடியூடுக்கான கண்டினியூவேஷன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மீடியனுடைய டிஃப்ரென்ஸை சொல்ல போகிறோம். மீடியன் எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். காம்பஸோட ஷார்ப் எங்கே வைக்கணும்னு சொன்னேன், ஜி பாயிண்ட். தட் இஸ் ஜி எங்கே இருக்கும், பேஸுடைய மிடில் பாயிண்டில் இருக்கும். ஆல்டிடியூடுக்கும் வைக்க வேண்டிய பொசிஷன் இதே தான், பட் ஆர்க் கட் பண்ணுற ஸ்டைல் தான் வேறு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் அது ஆல்டிடியூட், ஆன் சர்க்கிளில் சைடில் கட் பண்ணால் அது மீடியன். தட்ஸ் ஆல்ப்பா. ஸோ ஜாயின் பண்ணிடுறோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஃபினிஷ்ட். திஸ் இஸ் தி ஃபேர் டயக்ராம். திஸ் இஸ் தி ஃபேர் டயக்ராம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே டயக்ராமாக நான் போட்டு காமிச்சிட்ருக்கலாம், பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.